ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். சார், 2026 குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கு? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு 2026 குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியாக குரு பகவான் ஒரு ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி அஷ்டமாதிபதியாகவும் இந்த குரு பகவான் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரியான 2 ஆதிபத்தியம் எடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வரதுனால இவ்வளவு நாளாக இவ்வளவு வருஷங்களாக எவ்வளவு சேமிப்பு சேர்த்து வச்சுருந்தீங்களோ, அதாவது குருவி சேர்த்துன மாதிரி சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சேமிப்புகள் எல்லாம் செலவாகக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதாவது குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது இருக்கிற காசு விரயமாகணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட விதி. அந்த விதியை மாற்ற முடியாது. இருந்தாலும் இந்த குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால எதிரி ராசிகளுக்கு கூட ஓரளவு அனுகிரகமாக இருக்கிறதுனால இந்த குரு பகவான் அதுவும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த விரய சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட சுப விரயமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான சுப விரயம் அப்படிங்கிறத விட இன்னும் சில பேருக்கு சுப கிரயம் ஆகக்கூடிய, அதாவது இருக்கிற காசு கரைஞ்சு போனால் கூட செலவானால் கூட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளை குரு பகவான் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துட்டு இருக்கிறாரு. பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிற பூமியை அல்லது பழைய வீடு சம்பந்தப்பட்ட பழைய நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விலைக்கு விற்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்து அந்த விலைக்கு விற்ற காசு சேதாரம் இல்லாமல் அந்த காசுக்கு புதிய சொத்து நகரத்தில் வாங்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய, அதாவது சேதாரம் அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த சேதாரத்தை விட ஆதாரம் அப்படிங்கிற வலிமையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு குரு பகவான் சம்பந்தப்படும் பொழுது அரஷ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு குரு பகவான் பெரிய வகையிலான கெடுதல்களை செய்ய மாட்டார். அதுவும் உச்ச பலன் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அச்சம் இல்லாமல் குரு பயிற்சியை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி குரு பகவான் இருக்கிற இடத்திலிருந்து இந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட இதே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தகுதிகள் அதிகமாகக்கூடிய அல்லது மிகுதியாகக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுக்கான மரியாதை. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு திறமையாக இருந்தாலும் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மாப்பிள்ளை அப்படின்னு மரியாதை கொடுக்கக்கூடிய மகத்துவமான ஒரு அமைப்புகள் இந்த குரு பயிற்சியில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். ஏதோ அத்தியாவசிய தேவைக்கு ஒரு வாகனம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் அமைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு சிம்ம ராசியை சேர்ந்த உங்களில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிபத்தியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனால் அந்த அஷ்டம சனி ஆதிபத்தியம் இருந்தால் கூட இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி மூலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு யோகம் இருக்கிறதுனால 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிற நீங்கள் 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தில் குரு பயிற்சி அமையுது. இதே குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளே இல்லாத நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சு பேசுனீங்கன்னு வைங்களே, அந்த பேச்சுக்கு எதிர்ப்பே இல்லாமல் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய,
தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், நீங்கள் இருக்கக்கூடிய சமூகமாக இருந்தாலும், எல்லோரிடத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய, உங்களை வந்து போற்றுதலுக்கு உண்டான விஷயத்தோடு பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக குரு பயிற்சி அமையுது. இதே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராத நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எவ்வளவு நோய் இருந்தால் விட அந்த நோய்க்கு மேலே மருந்து எடுத்தால் கூட அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிவர்த்தி கிடைக்காமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சாதாரண மருத்துவர் மூலமாக, சாதாரண மருந்து மாத்திரைகள் மூலமாக நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். தேவையில்லாத சரும நோய்களும் கர்ம வினைகளும் விலகக்கூடிய பாக்கியங்களுக்கு குரு பார்வை அனுகிரகம் செய்யக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே 8ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால இவ்வளவு அஷ்டம சனி காலத்தில் கூட கஷ்டப்பட்டாவது கடன் வாங்கியாவது ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்களை வைராக்கியத்தோடு, அதாவது மிக மிக வைராக்கியத்தோடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையுது. சார், சிம்ம ராசிக்கு 2026 குரு பயிற்சி நல்ல பலன்களும் என்ன இருக்குது, தீய பலன்களும் என்ன இருக்குன்றத சொல்லிட்டீங்க. ஸோ அதில் நீங்கள் சொன்னதில் வந்து பண விரயம் ஆகும் அப்படின்றத சொன்னீங்க. அந்த பண விரயம் நல்ல பண விரயமாக ஆகிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது சார்? இல்லை, பொதுவாகவே வந்து குரு பகவான் உச்ச குரு அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாக இருக்கிறதுனால விரயம் அப்படிங்கிறது இருந்தால் கூட அந்த விரயத்தை வந்து சுப விரயமாக தான் கொடுப்பார். ஏன்னா குரு பகவான் எல்லா ராசிகளுக்குமே சுப கிரகமாக இருக்கிறதுனால இருக்கிற நவ கிரகங்களில் வந்து முழுமையான சுபர் அப்படிங்கிறது குரு பகவான் மட்டும்தான். இந்த முழுமையான சுபர் உச்சகதியாக இருக்கிறதுனால அருமையான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து பெருமையான விஷயமா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி மூலமாக கோச்சார ரீதியாக இந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கணிச்சு சொல்லியிருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. சுய ஜாதகம் சரியில்லாதவங்க வந்து கடவுள் வழிபாடு, அனைத்து விஷயங்களும் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் மூலமாக நீங்கள் நினைச்ச காரியத்தில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது, பயம் இல்லாத ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு அல்லது நமஸ்காரம் அல்லது நாமாவளியை சொல்லிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாளில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது, அதாவது உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த குரு இருப்பார் இல்லையா, அந்த குருவை வந்து மதிக்கிறது, அந்த குருக்கிட்ட வந்து வாழ்த்து வாங்கிறது, அது குறைஞ்சபட்சம் செல்பேசி மூலமாவது ஒரு சொல்லு பேச்சு பேசி அவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, இதுவெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். படிக்க வச்ச வாத்தியார் மட்டும்தான் குருன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் குரு தான். அப்போ ஒவ்வொரு மனுஷாலையும் வந்து நீங்கள் மதிக்கக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மகா உன்னதமான பாக்கியங்களை நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சியும் குரு பார்வையும் சொல்லக்கூடிய உண்மையான சங்கதி. சார், ஒரு சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி எந்த அளவுக்கு பயன் தரும்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நான் தவறாக கேட்டப்ப கூட இல்லை இது இப்படி கிடையாது, இப்படி இந்த மாதிரி நல்ல குரு பயிற்சி வந்து நல்ல பலன்களை மட்டும்தான் தரும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க சார். நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற
வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.